ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிள் செயின் ஸ்டிச்சாக போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து டபுளாக போடுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செயின் ஸ்டிச்சு. ஏன்னா வந்து நம்ம இது வந்து நெக்கோட பாட்டமில் ஃபஸ்ட் நம்ம போடுவோம் அவுட்டர் லைனுக்கு. ப்ளஸ் கையோட வந்து ஹேண்ட்லேயும் நம்ம வந்து அவுட்டரில் வந்து நம்ம போடுவோம். ஒரு பார்டர் லைன் மாதிரி நம்ம கொடுப்போம். வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்காக வந்து டபுள் செயின் ஸ்டிச்சாக போடுறோம். ஆனால் நம்ம வந்து ப்ளவுஸில் போடும் போது 3 ஸ்டிச்சாக போடலாம், இல்லை 4 ஸ்டிச்சாகவும் போடலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த எண்டில் நாட் முடிச்சு போட்டுட்டு பக்கத்துலேயே நெருக்கமாக வந்து அதே லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எங்கே நம்ம நாட் போட்டோமோ அதுலேருந்து ரிவர்ஸ்லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நார்மலாக வந்து இங்கேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கை வந்து ஸ்டிச்சஸ் வந்து அதே இடத்துல நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட்ட மாதிரி போட்டு இது பண்ணாதீங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் டைமில் வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம ஸ்டிச்சஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜரியிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம வந்து ப்ளவுஸை பொறுத்து போடுறதும் இருக்குது. ஆனால் காமனாக வந்து நம்ம இந்த கோல்டு கலர் தான் வந்து நம்ம நிறைய பிளேஸில் வந்து நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே டபுள் செயின் ஸ்டிச்சு தான். ஆனால் நம்ம வந்து த்ரெட்டில் போட்டு பார்க்குறோம். த்ரெட்டில் போடும் போது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஸ்லோவாக தான் போடணும். ஏன்னா வந்து த்ரெட்டு வந்து சரி மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நம்மளுக்கு அடிக்கடி வந்து ஸ்டிச்சஸ் வந்து விட்டு போக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எனக்கே இதில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி வந்து த்ரெட்டு கட் ஆகிருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் பழைய நூலாக இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக போடுங்க. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். நம்மளுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக வந்து பழகிடும். நீங்கள் சேம் கலராக கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக வந்து கலராக வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். டபுள் ஷேட் கலராக எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலரே வந்து பாபினில் வந்து சுற்றிட்டு நீங்கள் சேம் க்ரீன் கலராக இருந்தாலும் ஓகே, வேறு என்ன கலராக இருந்தாலும் நீங்கள் சேமாகவே இது பண்ணி போட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும்.